இல்ல ஆட்டைய ஓகே ஓகே ஆட்டைய போ ஓகே இல்ல ஓகே. இல்ல கபிலன், ஆட்டைய போடுறத பத்தி இவனு பேசணும். தெலுங்கு படத்துல ஆட்டைய போட்டீங்க, மகேஷ் பாபு ஆட்டைய போட்டீங்க. நீங்க ஆட்டைய போடாத இடம் எந்த இடம் ஆரம்பத்துல இருந்து வக்கீல சொல்லு பாப்போம். தளபதி இளைய தளபதி டைட்டில் ஆட்டிய போட்டீங்க, என்னதான் போடல சொல்லு நீங்க கடைசி வரைக்கும். ஐயோ ஆட்ட ஊழல் இத பத்தி நீங்க பேசக்கூடாது, தயவு புரியுதா? செஞ்சு இந்த இவன் அவன் தானே தர்பி ஸ்டார், அவனுக்கு கூட நம்ம முட்டு கொடுத்து பேசிடலாம். இவனுக்கு முட்டை கொடுக்க முடியாது, ஒரு இளவும் ஒரிஜினாலிட்டி கிடையாது நாய்கிட்ட அன்னையில இருந்து இன்ன வரைக்கும். பீட கிட்ட தமிழ் பீட சினிமாவுக்கு கிட்ட கீழே இவனை நம்ப முடியாது பிங்மேன். நாளைக்கு உனக்கே விஷம் வச்சிருவான் இவன், மோசமானவன். ஜாக்கிரதையாரு, போயிட்டு ஜாக்கிரதையா வந்துரு, அவ்வளவுதான். நம்மள நம்பிடாத, மோசமான ஆளுவன். கக்குஸ்தனி சேலத்துல வேற மழைல சுத்தி மழையாம்ல, தண்ணி கிண்ணி கிடையாதான்டா, வறண்ட பாலைவனம் மாட்டாடே அந்த இடம். அந்த இடத்துக்கு போயிருக்கேன். ஏன்னா இவனுங்க இவ்வளவு விஷயம் இன்னைக்கு வெள்ள சேலம் விஷயம் எல்லாம் 30 வருஷம் முன்னாடி தெரியும். சேலம் போயிருக்கீங்களா? அந்த இடத்த பாத்துருக்கீங்களா? இல்லையே. அந்த இடம் நான் பாத்துருக்கேன். குளிரா இருக்கும் ஜிப்சி, நல்லா சேலம் இந்த மலை அங்க அதிகமா இருக்குல்ல, மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குல்ல, நல்லா குளிரா இருக்கும். எனக்கு அந்த நீங்க சொன்ன காமெடி மாதிரி தான், செந்தில் சொன்ன மாதிரி, ஏய் மலையை தூக்கி வைங்கடா நான் தூக்குறேன், அந்த மாதிரி தான் அண்ணா நிப்பாரு போல. நீங்க இந்த சிஎம் தூக்கி சிஎம் வைங்க, அப்புறம் நான் பண்றேன் அப்படின்னு. அந்த வண்டி கொண்டு வந்து நிப்பாட்டுவான்ல, கண்டிப்பா பின்னாடி மலை பேக்ரவுண்ட் இருக்கும். நீங்க பாருங்களேன், நான் எடுத்து அவன் கண்டிப்பா கை இப்படி காட்டுவான், நான் தூக்கி மலையை தூக்கி வைக்கிறனாலே மட்டும் பாருங்க எடிட்ல. அந்த யமவாகனத்துல தான் வரும். அந்த வண்டி அவனுங்க இடத்த பார்த்தேன், எப்படி தெரியுமா வச்சிருக்கிறானுங்க, ஒரு சைடா வச்சு வண்டி ஒரு பக்கம். இந்த பாண்டிச்சேரியில கரூர்ல போய் பாண்டிச்சேரியில போய் நின்னா தெரியுங்களா, காரைக்கால்ல அந்த மெத்தடு தான், அதே தான். வண்டி ஒரு பக்கம் ஓரமா நிக்கும். இப்ப என்னன்னா நான் எதிர்பார்க்கறது என்னன்னா, இருங்க இது கேளுங்க, அவசரப்படாதீங்க. இவன் பின்னாடி மலை பேக்ரவுண்டு இருக்கணும், அதை நான் காத்துன்னு இருக்கிறேன். இவன் மட்டும் அந்த பேக்ரவுண்ட் நின்று ஒரே ஒரு போஸ் கொடுத்துட்டானா போதும் ஜிப்ஸி. இவன் நெத்தில அந்த டிவிக்கு பேண்டை மாட்டி விட்டு என்ன அப்படியே இவனை கொஞ்சம் இந்த பொசிஷன்ல உட்கார வச்சு பின்னாடி இருக்கிற மலையை தூக்கி இவன் முன்னாடி தூக்கி வச்சிருவேன் தலை மேல. இப்ப பாருங்களேன், நாளைக்கு 13ஆம் தேதி அன்னைக்கு சேட்டையை பாருங்களேன். நீ சாட்டை கிட்ட பேசுறது லாஸ்ட்ல பினிஷ் பண்ணும்போது கொடுப்பாரு, கான்பிடென்ட்டா இருங்கன்ற போது கொடுப்பாரு அந்த போஸ். அப்புறம் அதுக்கு முன்னாடி போ. சேலைன்னு சொன்னாலே எனக்கு டக்குன்னு ஞாபகம் வருது மாம்பழம் தான். அந்த மாம்பழத்தை வச்சு நான் வந்து நிறைய பாட்டு பாடியிருக்கிறேன். என்ன பாட்டு? மாம்பழமா மாம்பழம் மல்கோ உன்னை மேல, இந்த பக்கம் செங்கோட்டை, இந்த பக்கம் மாம்பழமா மாம்பழம் உன்னை, இந்த பக்கம் ஆத வருச்சுனா மாம்பழமா மாம்பழம் மல்கோவா மாம்பழம் சேலத்து மாம்பழம். அதான் நான் சொன்னேன் அந்த குட்டி பையன். இந்த பக்கம் அசினி இடத்துல வந்து இவரு என்ன கீழே வண்டி கீழே புசி ஆனது, மேல இருந்து கீழே இருந்து புசி ஆனது, கீழே ஒரு ஸ்டெப் பின்னாடி கோ டான்சர் ஓயலாமணி காஜி மோகனை எல்லாம் பின்னாடி கீழே கோ டான்சர்ஸ் ஆடுவாங்க. என்னடா கரெக்டா? ஐயோ இந்த மாதிரி பழத்தெல்லாம் வச்சுட்டு ஏஜோக்கெல்லாம் அடிச்சிருக்கானே ராம்குமார், அவனுக்கு மைண்ட் சேலம் போயிட்டு சேலத்தோட சிறப்பு பேசிதானே ஆகணும், பின்ன சும்மாவா வர முடியும்? சேலம் போயிட்டு சேலத்தோட சிறப்பு பேசிதானே இருக்கிற. என்னடா என்னடா இந்த ஊருக்கு வந்தா அந்த ஊரு சிறப்பம்சங்களை சொல்லணுமா? எல்லாம் எல்லா அரசியல்வாதிகளும் பண்றதுதான். மோடி தமிழ்நாடு வந்தா தமிழ் தான் அப்படின்னு எல்லா அரசியல் கட்சி தலைவனும் மினிமம் 1 hour பேசுவான். பத்திரிகையாளரை பாக்குறான், பத்திரிகையாளர் பேசுறான். நீ திமுக தான் எங்களுக்கு போட்டினா, அப்ப திமுக இருக்கிற கட்சிக்காரங்க எல்லாம் பேட்டி கொடுக்குறான். ஏன்டா உன் தலைவெல்லாம் பேட்டி கொடுக்கல? இருறா வரும்போது இன்னொன்னு சொல்லுவாங்க. கேட்க மாட்டேன், அவன் பேசுற கேட்காதீங்க. ஒருத்தர் அங்க ஏதோ வண்டியில வருவான். நான் வரும்போது பார்த்தேன் மேட்டூர் அணை டேம் மேற்கு தொடர்ச்சி மலை அப்படியே என் கண்ணை பறிச்சுது. அப்படியே அந்த மலைக்கடியில போய் வண்டியை உள்ள விட்டுரு, என்ன மலைக்கடியில போய் புதஞ்சிரு. அந்த வெளில வந்து அதை மேட்டூர் அணையை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருந்தது அப்படிம்பான். அப்புறம் சேலத்தை பத்தி வேற என்ன சொல்லுவேன்? சின்ன சேலத்தை பத்தி என்ன சொல்லுவேன்? சின்ன சேலம்னு ஒண்ணு இருக்கு, அது தெரியுமா? அது வேற மாவட்டம், அது முதல்ல உங்களுக்கு தெரியுமா? கேள்விப்பட்டேன். சேலத்துக்கு முன்னாடி என்னடா பேர் இருந்தது? யாராவது காட்டி கொடுத்தா பிச்சு போடுவேன். சேலத்துக்கு முன்னாடி என்னடா பேர் இருந்தது சொல்றான்? நான் சொல்லவா? பிச்சிரு அமைச்சு. டேய் சேலத்துக்கு முன்னாடி ஒரு பேர் இருந்து, என்னடா பேரு? விஜய் கத்து எனக்கு தெரியலையா, நான் சென்னை பையன்யா, சென்னை பையன். நானே சேலத்துக்காரனா? பிச்சிரு லூசு. இருங்க கபிலன், சென்னை வேற தமிழ்நாடு வேறல. டேய் நான் என்ன சேலத்துக்காரனா?
சவுத் தமிழ்நாடுலாம் போயிருக்கேன், சவுத் தமிழ்நாடுலாம். பட் அந்த அளவுக்குலாம் ஏன்னா அப்புறம் எக்ஸ்ப்ளோர் என் பண்ணது வாயில இல்லையா. அசிங்கமா ஒண்ணு சவுத் வந்துரும். இல்லப்பா, சவுத் தமிழ்நாடு சேலம் சவுத் ஐயா bro. சவுத் வெஸ்ட் பாது, நார்த் தம்பி வெஸ்ட் தம்பி பாது. சவுத் உள்ள அதான் சவுத் உள்ளது. இல்ல என் வாயில அசிங்கமா வந்துரும். வேணாம், நான் இல்ல ஏதோ கெட்ட இப்போ வார்த்தை கபிலன் பேசக்கூடாதுன்னு மோடி நினைக்கிறேன். மோடி நான் திட்டிக்கிறேன் அண்ணே இப்போ மோடி வந்து தமிழ்நாட்டுக்கு வராரு. தமிழ்நாடு வந்தா தமிழ் தான் முதல் மொழி. ஒரு நிமிஷம். டேய், உன்கிட்ட கேட்டது சேலத்துக்கு முன்னாடி ஒரு பேர் இருந்தது. என்ன பேரு? நீ மோடிக்கு போறது அங்க போறதா தெரியாதியான்னு சொல்லிட்டேனேயா. தெரியாதுல்ல. டேய், ஏங்க எதுவுமே நீங்க தெரியாது. கூகுள் பாரு, கூகுள் டக்குன்னு பாரு. நீங்க அவர்கிட்ட என்ன கேட்கணும்? உதட்டோ வரும் இனிப்பியோ, கழுத்தோ வரும் புளிப்பியோ, இப்படி கேட்டீங்கன்னா சொல்லுவாரு. செருப்பால நீங்க சேலத்தோட அடிப்பியோ முன்னாடி சொல்லு, என்ன சொல்லு பேர் இருந்தது சொல்லு. என்கிட்ட செருப்பு போ ஜோடி ஜோடியா இருக்குடா. எத்தனை செருப்பு கிட்ட இல்ல நம்மாலும் பாருங்களேன், நம்மாலும் கபிலன் எப்போதுமே கபிலன் பாட்டை தயவு பத்தி செஞ்சு பேசாதான் வேலையா வருவா போல. பாடாத, தயவு செஞ்சு பாடாத நான் அப்படிதாண்டா பாடாத. பாடுவேன். அந்த பாட்டு மேலாண்ட நான் அப்படிதாண்டா பாடுவேன். கேட்க பிடிக்கலன்னா போட பேச விட்டு போட அவன் பாடுவான். கூகுள் கூகுள் பண்ணி பார்த்தேன் உலகத்துல போய் பாடுவான். உட்காந்து கேட்டு டான்ஸ் ஆடிட்டு கிடங்க. உம்மா உம்மா அந்த பக்கம் கொடுப்பான். உம்மா. டேய், இல்ல நீங்க பண்றதெல்லாம் மொள்ள இல்ல மாதிரி வைகோ தானே அரசியலை பத்தி யாயா சொல்லுவாங்க. வைகோ ரஜினிலாம் உமா கொடுத்த ரஜினிலாம் இல்ல உமா தம்பி, கொடுத்தது ஆமா, இல்லையா? ரஜினி தான் எவனே பிடிச்சி பாட்டு வந்து வந்தது இல்லையா? கிஸ் பாட்டு அடிப்பாரு. வந்தது இல்ல, இல்லையா? ரஜினி தான் பிடிச்சி எவனோ ஒரு சொல்லிட்டு தன்னை திட்டிட்டு கிஸ் அடிச்சாரு. போய் வாய கடிச்சு விட்டாரா? இல்ல உட்காந்துக்கிட்டு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அங்க போய் கால யா கால யா கிஸ் விட்டாரா? அடிச்சதே இல்லையா? டேய், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கிஸ் அடிச்சதே ஒய்எஸ்ஆர் இல்லையா? யோகி காங்கிரஸ் கால்ல ஒய்எஸ்ஆர். இருந்தாரியா? டேய், ஒன்னே ஒண்ணு கேக்குறேன். சமீபத்துல நடந்த மேட்டர் தான். இவன் யோகி கால்ல சரி, இருந்தாரியா? ரஜினிகாந்த் தெரியாதா? ஒருத்தன் விழுந்தான். அது யாருன்னு தெரியுமா? எஸ்சி எஸ்சி டேய், எஸ்சி இல்ல. ரஜினி கால்ல அப்பா ஒருத்தன் விழுந்தான்டா அப்பா விகடன் விருதுல. அவன் யாருன்னு தெரியுமா? அப்பாப்பா அப்பாப்பா என் பட துவக்க விழாவுக்கு யோ அவரைத்தான் முன்னாடியே கூப்பிட்டு வந்து வரணும். ஏன் அப்பாப்பா நீங்க என் யார் யார் பட கால்ல துவக்க விழுந்தீங்க? நான் நானும் உன்னை ஒண்ணு கவனிச்சுட்டே சொல்லவா? இருக்கேன். டேய், இல்ல நான் எடப்பாடி கவனிச்சேன் கால்ல கபிலன். வரைக்கும் திரும்ப விழுந்திருக்கீங்க. வயசு வயசு ஏய், பெரியவங்க அவர் கால்ல பேர் இருந்தா என்னங்க? தப்பு முந்தானத்து இல்லையா? அவர் பேர் என்னங்க? யோகினா அதிமுக பெரியவரா? அமைச்சர் ஒருத்தர் செல்லு காட்டினாரு. அவர் இல்ல பேர் என்ன? நானா கேக்குறேன். டேய், யோகினா இரு, ரஜினி வரையிற, விட பெரிய போட வயசா? மாட்டாங்க, வரையிற. பெரியவங்க அவர் கால்ல பேர் விடல. என்னங்க? அதிமுக கடம்பூர் அமைச்சர் கடம்பூர் ராஜு கடம்பூர் ராஜா கிட்ட உட்காந்துக்கிட்டு நான் காலம் முழுக்க நன்றியா இருப்பேன். டேய், என்ன பொண்டாட்டியா இருப்பியாடா? கபிலன் இப்பவும் சொல்றேன், பெரியவங்க டேய், கால்ல விழலாம் சரியா? கடம்பூர் இந்த ராஜு மாதிரி கிட்ட சாமியார் போயிட்டு கால்ல எல்லாம் நான் விழக்கூடாது. காலம் முழுக்க யோகி கால்ல எல்லாம் கடம்பூர் ராஜு விழக்கூடாது கிட்ட சரியா? போயிட்டு காலம் முழுக்க நான் நன்றியா இருப்பேன்னு சொன்னது யாரா? இவன் தானே? அந்த அமைச்சர் பேட்டி கொடுத்திருக்காரு. ஏன்டா ஒரு டிவி காரங்க கூட வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க? வயசுக்கு வந்த பொண்ணு மாதிரி உட்கார்ந்து இருக்கிறீங்க. அது என்னடா அதிமுக காரங்க பேசினா பதிலுக்கே பேசவே மாட்டேங்கிறீங்க? எனக்கு புரியல. உங்க சார்பா உட்கார்ந்து ஏதோ அந்த கிறிஸ்துவ அதிமுக உட்கார்ந்து பேசிட்டு எல்லாம் இருக்காங்க. ஏய், ஏதோ ஆன்லைன் தட்டு வாரியர் பத்தி இருக்காமே, தெரியுமா? தட்டு தட்டு. ஆன்லைன் வாரியர் பத்தி தெரியுமா? என்ன தெரியும்? அவங்க பயங்கரமான ஆளுங்க. என்ன பண்ணுவானுங்க? ட்வீட் போட்டு திட்டிடுவானுங்க. இந்த ஒட்டா கொட்டை கடிப்பானுங்க. இதை கொட்டை அடிப்பானுங்களா? கடிப்பாடு கிடையாதுங்க. கடி காபி கூட்டம் இல்ல ஓ, இதே பிங்க் ஒழுங்கா மேனே, நியூஸ் போஸ்ட் நீ போடுறது எதுக்கும் தள்ளியே நில்லு. எனக்கு ஏதோ பயங்கரமா இருக்கு. நீ வலுக்கணும். ஒழுங்கா லைவ் கபிலன், இல்லங்க இல்ல ரொம்ப கபிலன், நாளா சொல்லிட்டு கபிலன் இருந்தேங்க. இன்னும் நம்ம பேசலாம்னு சொல்லிட்டு இருந்தேன். இன்னும் இந்த ஏழு லெப்ட் பாண்டி ஒரு நல்ல வாங்க போறாப்புன்னு சொல்லிட்டு இருந்தா இல்லையா? கரெக்டா நடந்துச்சா இல்லையா? செல்வா இல்ல செல்வா ப்ரோ, இன்னும் வந்து ஏடிஎம்கே மகளிர் அணி இறங்குனதுக்கு அப்புறம் அண்ணனோட தண்டவாளம் வண்டவாளம் இறங்கு. சீமா கேட்கும். என்ன வண்டையா கேட்கும். உங்க சைட்ல டே மகளிர் அணி கூட இல்ல. ஒரே ஒரு வாடகை உட்கார வச்சிருக்கிற. அதுவும் இந்த தந்தி டிவி மக்கள் மன்றத்துல உட்காந்து பேசும். எங்க கால பாதி தெரியும். இன்னொன்னு படுத போட்டு அமைதியா இருக்கும். அது ஒண்ணு பேசவே பேசாது, இன்னொன்னு பேசினே இருக்கும். அந்த அம்மா எங்கேயுமே பார்க்க முடியாது. அது ஒரு விஷயம். யோ இல்ல ஆல்ரெடி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தனை பேச விட்டு 10% ஓட்டை இழந்துட்டானுங்க டிஎம்கே. இப்ப ஏடிஎம்கே வேற அதிகம் பண்ணணுமா? இது எங்கடா சர்வே எடுத்தீங்க? ஏய், இது எங்கடா சர்வே எடுத்தீங்க? யார்கிட்ட உதவுனீங்க? தூக்கி போடணும். டேய் இல்ல அவனுங்க கௌரி, ஜெயிச்ச கபிலன். கடைசி 10 எலெக்ஷன் அவன் பேசிதான்டா ஜெயிச்சாங்க. இல்ல எனக்கு ஒண்ணே ஒண்ணு தெரிஞ்சாகணும். இந்த பர்சன்டேஜ் 100ஓட ஸ்டாப் ஆகாம இல்ல 100க்கு மேல போக போகுமாப்பா? எல்லாத்தையும் வடநாடு கூட்டி வரைக்கும். கழிச்சா இப்போதைக்கு 200 வடநாடு வரைக்கும் போகுது. இவனுக்கு 70% சர்க்கார் குட்டி. இந்தியால எங்களுக்கு தாண்டா டாப். எங்களுக்கு தாண்டா கூட்டம் வருது. இல்ல 2024 எலெக்ஷன்ல சிவாஜி தெரியாம ஒரு டைம் போயிட்டேங்க. 2024 சிவாஜி இல்லங்க தெரியாம ஒரு டைம் போயிட்டேன். தெரியாம போயிட்டு இந்த கணிப்பு ஒட்டஞ்சத்திரம் ஜெயிச்சிருவாங்க. ஒட்டஞ்சத்திரம் எப்படிப்பட்ட தொகுதின்னு எங்களுக்கு தெரியும். நாங்க அந்த 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 சரௌண்டிங்ல இருக்கிறவங்க.
ஆத்தூர்ல வந்து டவுட் தானா ஐபி எட்வின் ஸ்பேஸ் கேக்குற மாதிரி பழனி நீங்க வேற வந்து இருங்க விடுங்க. அது நீங்க அவங்களுக்கு டீட்டெயிலா எடுத்து இருங்க அவனுக்கு மாவட்ட செல்வா செயலர் செல்வா பேரே சொல்லடா தெரிய மாட்டேங்குங்க. செல்வா நீங்க சொல்லடா போயிட்டு செல்வா சொல்லடா. ஆத்தூர் இல்ல தொகுதி ப்ரோ, இல்ல ஒரு நிமிஷம் ப்ரோ. எட்வின்னும் அவேக்கும் என்ன தெரியுமா ப்ரோ பிளான் பண்றானுங்க? இப்போ வந்துட்டு அவனுங்க என்னன்னா, இப்போ அவனுங்க என்ன சொல்றானுங்கன்னா, நான் வந்து கடைசியா ஒரு டூர் போறேன், அதான் சொல்லிட்டு இருக்கானுங்க. போறேன்னு சொல்றானுங்க. என்ன என்ன பண்ணுவானுங்கன்னா, எனக்கு காசு கொடுங்க, பஸ் நான் காசு டூர் போறேன், பஸ்ஸு காசு, நான் வந்துட்டு இதுக்கு ஃபண்டிங் தங்குறது பண்ணுங்க, நான் வந்துட்டு எடுத்து தரேன். இதை வந்துட்டு வாங்கிட்டு அவனுங்க வந்துட்டு இவனுங்க என்ன சொன்னாலும் நம்புவானுங்களே. 144 ஆமா எனக்கு 244 கொடுத்தாலும் என்ன சொன்னாலும் திம்பானுங்க. நம்புவானுங்க. ஆமா சொல்ல வேண்டியதுதான் இதை. இதை திமுக காரங்கிட்டயும் அதிமுக காரங்கிட்டயும் பண்ண முடியாது. ஆமா ஓடுறான்றவானுங்க. ஆமா ஏண்டா நாங்க பாத்துக்கிறோம்டா எங்க கட்சியை பத்தி அப்படின்றாங்க. அவன் இவனுக்கு பிளான் அவன் பண்றதே கபிலன் ஏதோ அதுதான். கபிலன் இந்த எலெக்ஷன்ல யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? கபிலன் இந்த எலெக்ஷன்ல யார் மெஜாரிட்டி வாங்கன்ட்டு? யாரு சத்தியமா நீங்க கேக்குறது? ஜெயிப்பீங்க. ஏடிஎம்கே இல்லைன்னா டிஎம்கே டிவிகே ரெண்டுல இல்ல, ஒண்ணு. டிவிகே கிடையாது, அவ்வளவுதான். உனக்கு அந்த பதில் தானே ஐயோ வேணும். இல்லையா, டிவிகே இல்ல கிடையாது. இல்ல யார் யாரு வேணாலும் ஜெயிப்பான்னு ஜெயிக்கலாம்டா. கேக்குறேயா? ஆனா சத்தியமா நீங்களாம் வாய்ப்பே கிடையாதுடா. சான்ஸ் இருக்கு ப்ரோ. தமிழ்நாட்டுல வழக்கம் போல தான் 2 திராவிட கட்சியில ஒண்ணு ஜெயிக்க சரி போகுது. பிங்க் மேன் நான் ஒண்ணு கேக்குறேன். நியாயமா சாப்பா அதான் இல்ல இல்ல திமுக இல்லைன்னா என்னுடைய அதிமுக கேள்வி ஜெயிக்கும் அதான் நான் ரெண்டுத்துல, கேட்கும் போதுதான் அப்படிதானே? கரெக்டா வரீங்க. இல்ல இருங்க இல்ல நான் இல்ல மறந்துட போறேங்க. ஐயா பிங்க் செல்வ பேன் பாண்டியன், சகோ, என்னுடைய நான் கேள்வி மறந்துடுவேன். ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன், அடுத்த இருங்க கேள்வி ஒரே கேட்டுருங்க. கேள்வி கேட்டுறேன். முடிச்சிடறேன், அடுத்த கேள்வி கேட்டுருங்க தயவு செஞ்சு. நான் மறந்துடுவேன், அதனாலதான் ஒரே ஒரு கேள்வியோட பிங்க் மேன். சாட்டைன்னு ஒருத்த ஆளு கடந்த 2-3 நாளா உங்களை ஒன்மேனா உட்காந்து டீல் பண்றாப்புல, சரியா? ஆனந்த ஜித்துன்னு ஒரு உங்க சைட்ல பேச்சாளர், சரியா? அந்த டிபேட் ஷோல நீ பார்த்திருப்ப, கண்டிப்பா பார்க்கலாம்லாம் சொல்லாத. நேத்து டிஎல் முழுக்க அந்த வீடியோ தான் ஃபுல்லா ஓடிட்டு இருந்தது. அந்த சேனல்ல நடந்த டிபேட் தான். என்ன அவனு கேட்டான் புத்திசாலித்தனமா ஆனந்த ஜித்து, என்னன்னா நிதி பட்ஜெட்டை வந்து யாரு வாசிக்கணும் நாடாளுமன்றத்துல? நிதித்துறை நிதி அமைச்சர். பிரதமர் ஏன் வாசிக்கலன்னு கேக்குறான்டா உன் கட்சிக்காரன். அதான் அவன் என்ன சொன்னான்னா, அந்த மாதிரி திருத்த முடியாத இருக்குது பைத்தியம் bro. இல்ல, அந்த மாதிரி இருக்குது நீங்க கேக்குறது எல்லாத்துக்கும் விஜய் தான் பேசணும்ன்றீங்க. அதை பத்தி வந்து நிர்மல்குமார் பேசிட்டாரு, நீங்க விஜய் பேசணும்ன்றீங்கன்றான். அது எக்ஸாம்பிள் சொன்னான். அதுக்கு அடுத்த கேள்வி பதிலுக்கு அந்த ஆங்கர் டேய் கேட்டாரு. டேய் அது வந்து பதிலுக்கு அவனுக்கு அந்த எக்ஸாம்பிள் சொன்னான். நீங்க திருப்பம் செந்தில் ஒரு நிமிஷம் இருங்களாங்க. ஏங்க நீங்க காப்பாத்தி விடாதீங்க, இருங்க. நான் தான் கேள்வி கேட்டேன், நான் பதிலுக்கு நான் கேட்கறேன், இருங்க. அதுக்கு அடுத்த கேள்வி ஆங்கர் ஒண்ணு கேட்டான். இந்த டிவிகே கட்சியோட முகம் யார் முகம்? யார் அடையாளப்படுத்தி நீங்க வர்றீங்க? யார் ஃபேஸ்? விஜய் தானே? அதுக்குன்ட்டு விஜய் தானடா? இல்ல 234 தொகுதியிலும் விஜய நிக்க முடியுமா? இல்ல அந்தந்த தொகுதியில ஒருத்தர் தான். அது மாதிரி அந்தந்த நிக்கிறதா 234 தொகுதி அந்த மாதிரி எது இல்ல செகண்ட் லெவல் லீடர் சொல்றதும் விஜய் பல்ல அடிப்பேன். இதுக்கு மேல கேட்கறது பதில் சொல்லு. உன் அண்ணன் தான் மதுரை மாநாட்டுல 214 தொகுதியில நான் தான் நிக்கிறதா நினைச்சு வேட்பாளருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி சொன்னவன் விஜய் தானே. அப்ப முகம் யாரு? விஜய் தானே. அவன் தானடா சொன்னான் மதுரை மாநாட்டுல. ஆமாயா. அப்ப நிர்மல்குமார் கருத்தும் விஜய் கருத்து தான். ஆதவ கருத்து ஒண்ணு போயண்டா. ஏன்டா அப்படியே ஓலப்பையில ஒண்ணு மியூட் போடாத. அப்ப நிர்மல்குமார் சொன்னாலும் அது விஜய் கருத்து. நிறுத்தி நிதானமா பேசுறதா பேசு, இல்லன்னா ஓடி போயிடு. நான் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன். கேள்வி கேட்டு நிறுத்து. நான் ஓடுகளித்தனமா ஓடுவேன்னா அடுத்த கேள்வி நான் கேட்காம என்ன மயிருக்கு அடுத்துக்கு ஓடுறடி? உன்ட்ட வளவழ குழலாம் கேட்டனா? இந்த ஆத்திரம் எல்லாம் போய் விஜய் சூத்துல போய் சொருவு. ஏன்ட்ட இங்க சொருவாத. நான் கேட்கிற கேள்வி கரெக்டா பதில் சொல்றேன். ஒவ்வொரு முகமும் நான் தான், என் கட்சியில இருக்கிற வேட்பாளர் முகம் எல்லாம் நான் தான் சொன்னவன் அவன் தான். அப்ப கட்சியோட முகம் நீ தான். மயிர் பேசணும். நீ உன் பலகட்ட கருத்து அதை ஆராய்ஞ்சு டீட்டெயிலா பேசுறதெல்லாம் மத்தவன் பேசுவான். இந்த விவாதங்கள்ல பேசுறது நான் விவாதங்களை வந்து பங்கேற்க சொன்னான் அவனை. ஏண்டா அவன்கிட்ட கேட்கிற ஒரே கேள்வி வர ஷெர்லாக், அவன்கிட்ட கேட்கிற ஒரே கேள்வி, உன் கட்சியில இன்னி வரைக்கும் உன் கட்சி தலைமை இது வரைக்கும் எவனா பட்ஜெட்டை பத்தி ஒரு வார்த்தை ஒரு கருத்து எவனா சொல்லிருக்கானடா? டேய் நீ போட்டியா நினைக்கிற நீ ஆத்தாத அமைதியா இரு. கேள்வி கேட்ட கேள்வி முடிக்க விடு. முடிக்கவே இல்லை, அதுக்குள்ள உட்காந்து கத்துற. நீங்க போட்டியா நினைக்கிற திமுக பட்ஜெட்டை பத்தின ஒரு கருத்து சொல்லுது. ஊர்ல இருக்கிற எல்லா கட்சி தலைவனும் பட்ஜெட்டை பத்தின கருத்து சொல்றான். உன் தலைவன் என்ன மயிர போடுங்கிறானா? பேசு. இப்ப எப்படி வந்து 234 தொகுதியிலையும் விஜயோட ஃபேஸோ அந்த மாதிரி வந்து நிர்மல்குமார் சொல்ற கருத்தும் விஜயோட கருத்து தான். ஆதவ் சொல்ற கருத்தும் விஜயோட கருத்து தான். பட்ஜெட் வந்து அடுத்த நாளே வந்து நிர்மல்குமார் வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுத்து பட்ஜெட் பத்தி எல்லாமே சொல்லியிருக்காரு. இல்ல மறுபடியும் சொல்லு. ஆதவ் சொல்றது வந்து அது அவரோட கருத்து, விஜய் கருத்து இல்ல அப்படின்னு சொல்லி ஆதவோட கருத்து விஜயோட கருத்து. ஆதவ் ஒரு கருத்து சொன்னா அது விஜயோட கருத்து தான்.
ஆதவ் கருத்தும் விஜய் கருத்து, ராஜ்மோகன் சொன்னாலும் அது விஜய் கருத்து தான், எல்லாரும் கருத்தும் விஜய் கருத்து தான். 2021 விஜய் ஆதவ் அர்ஜுனா விஜய் வந்து திமுக ஓட்டு கேட்டு சைக்கிள் ஓட்டினாரு சொன்னான். ஆமான்னு சொல்லி சொன்னது ஆதவ் அர்ஜுனா, மறுத்தது லயலமணி. இப்ப எதிரா கருத்து அந்த ஓட்டு போட்டதெல்லாம் வந்து உண்மைதான், திமுக தான் அவர் ஓட்டு போட்டிருக்காரு. தந்தி டிவில அது காரணம் தந்தி டிவில அது அவருடைய கருத்து, அது எங்க கருத்து கிடையாதுன்னு சொன்னவன் ஓயாலமணி. விஜய் சொன்னாரா அப்படின்னு கேட்டான். விஜய் சொன்னாரா? அது ஓயாலமணி அப்படி ஒண்ணு உருட்டான். இப்ப மயிரே, இப்ப நீ ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணு சொல்ற, இதான் பிங்மேன் இடிக்குது. இல்ல அது வந்து சும்மா சமாளிக்கிறதுக்கு, அது சும்மா சமாளிக்கிறதுக்கு சொல்லிருப்பான். அது சும்மா சமாளிக்கிறதுக்காக சொல்லிருப்பான். பட் வந்து ஆதவ் சொன்னது உண்மைதான், ஓகேவா? ஏன்னா விஜயே ஒரு வீடியோல சொல்லியிருக்காரு, நம்ம எல்லாம் சேர்ந்துதான் ஓட்டு போட்டு இந்த ஆட்சியை வந்து வர வச்சோம் பண்றாங்க அப்படின்றாரு. இல்ல விஜய் கேட்டதுக்கு அதுக்கெல்லாம் ஒண்ணும் காரணம் இல்லைங்க, என் பையன் சைக்கிள் உள்ள இருந்துச்சுங்க, ஓட்டணும் அப்படின்னு. இப்போ நீ நடுவுல ஒரு சொல்லிட்டிய திடீர்னு விஜய் சொன்னாரு. சைக்கிள் பத்தி பேசல, நான் சொல்றது ஓட்டு போட்டதை பத்தி சொல்றேன், ஓகேவா? திமுக தான் ஓட்டு போட்டாருன்னு நான் சொல்றேன். நான் கேள்வியை சுருக்கமா கேட்டு முடிச்சிட்டேன். நான் கேட்ட கேள்விக்கு நான் பதில சொல்றான்னா அதுக்கு சொல்லல, அது அவருடைய கருத்து, அது அவருடைய கருத்து. 214 வேட்பாளர்களும் இங்க விஜயோட மோகம் தான் அப்படின்னா, நீ கேட்ட பட்ஜெட் பத்தி பேசினாங்களான்னு கேட்ட, சிடிஆர் நிர்மல்குமார் பேசிருக்காருயா சொன்னேன்டா. பட்ஜெட் பத்தின கருத்துடா பிங்க், அதுதான் சிடிஆர் நிர்மல்குமார் சொல்லிட்டாரியா, பிரஸ் மீட் அன்னைக்கே வச்சு சொல்லிட்டாரியா கட்சியோட கருத்து. நான் கேக்குறது சிடிஆர் நிர்மல்குமார் புருஷனா இல்ல விஜய் புருஷனாடா உனக்கு? மயிரே, சிடிஆர் யாரு? அந்த கட்சியில ரெண்டா இருக்கு. அந்த மயிரான பேசலாம். சிடிஆர் நிர்மல்குமார் வப்பாட்டி தானே, அவனை தூக்கி ஓரமா போடுறேன். மயிரே, சிடிஆரும் இந்த கட்சியில தான்டா இருக்காரு. ஒரு நிமிஷம் கோச்சிக்காதீங்க, ஒரு நிமிஷம் இருங்க. உன் கட்சியில யாரோ ஒருத்தன் பிடிஆர் இல்ல. சரி, சூத்துல சொல்லிக்க. நான் கேக்குற ஒரு கேள்வி சொல்லு, உன் கட்சியில எவனா ஒருத்தனாவது இந்த கட்சியில இருக்கிறவனு சொல்லு, எல்லாம் வேற வேற கட்சியில இருந்து வந்தவன்டா. இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி நீ ஸ்டார்ட் பண்ற, எப்படி மத்த கம்பெனில இருந்து தானே வந்து ஆள் வருவாங்க, அந்த மாதிரி அப்படிதான் வருவாங்க. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இல்ல இது மீடியாவை விட மோசமானது ஷெர்லாக் செல்வபாண்டியன். பேசிங்க. அதுக்கெல்லாம் என்ன சொல்லுவேன்? ஒரே நிமிஷம். இல்ல திமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிமுகல வந்தா நான் பேசுனது என்ன சொல்லுவீங்க? ஷெர்லாக் பேசிங்க. செல்வபாண்டியன் ஷெர்லாக் முடிச்சதுக்கு அப்புறம் செல்வபாண்டியன் பேசிங்க. ஓகே ப்ரோ. டேய் லூசே, இல்ல இப்ப டிஎம்கே ல இருந்து போனதாண்ட ஏடிஎம்கே லூசே. செந்தில் இருங்களா செந்தில். லூசே, ஏடிஎம்கே ல இருந்து வந்தவங்க மினிஸ்டரா வச்சிருக்கான் லூசே. செந்தில் பாலாஜி எந்த கட்சியில இருந்து வந்தாங்க லூசே? வெண்ணே இரு, ஷெர்லாக் பேசுங்க ப்ரோ. சேகர் பாபு எந்த கட்சியில இருந்து வந்தாங்க? நான் கேட்ட கேள்வி நீ பதில் சொல்ல, ஒன்னு கேப்பா. சேகர் பாபு எந்த கட்சியில இருந்து வந்தாங்க? இல்ல பிங்க்மேன், இப்போ எல்லாருமே ஒரு கருத்து வச்சிருப்பாங்க, அதான் விஜயோட கருத்துன்னு சொல்றீங்க இல்லையா? இப்ப உங்களோட மது ஒழிப்பு கொள்கை இருக்குல்ல, உங்களுடைய தீர்மானம் ஒண்ணு நிறைவேற்றினாங்க, 26 தீர்மானம். அதுல 15வது தீர்மானம் வந்து பாத்தீங்கன்னா மது வந்து ஒழிக்கணும், ஏன்னா வந்து சொசைட்டிக்கு அது கேடா இருக்கு அப்படின்றதுதான் தீர்மான வாசிப்பு, சரியா? அதுக்கப்புறம் ஆதவ் அர்ஜுன் வந்து இன்டர்வியூல என்ன சொல்றாரு, இதெல்லாம் மதுவை வந்து பிரைவேட்டைஸ் பண்ணணும், அரசாங்கம் நடத்தாதுங்கிறாரு. இப்ப ரெண்டுத்துக்கும் முறையெல்லாம் இருக்கு. இப்ப எப்படி இதுல எந்த கருத்து நாங்க எடுத்துக்கிறது? உங்க மது கொள்கை என்ன? டிவிக்கோட மது கொள்கை என்ன? ஆதவ் அர்ஜுன் சொன்னதா இல்ல உங்க தீர்மானம் நிறைவேற்றினதா? ரெண்டுமே முரணா இருக்கு இல்லையா, ஆப்போசிட்டா இருக்கு. மியூசிக் வர்த்தியா? அரசியல் கேள்வி எல்லாம் கேட்காதீங்க ப்ரோ, இவன் கிட்ட என்னத்த பதில் தெரியும் அவனுக்கு? இல்ல நான் சொல்றேன். இப்போ நம்ம பிராக்டிகலா பேசலாம். மது வந்து முழுசாலாம் ஒழிக்க முடியாது, அதை வந்து ரெகுலேட் பண்ணணும், அதுதான் உங்களோட வந்து கொள்கை. மதுவை வந்து ரெகுலேட் பண்ணணும், அது அரசு வந்து விற்க கூடாது, அது பிரைவேடைசேஷன் மாறணும், மாறிட்டு அதை ரெகுலேட் பண்ணணும், அதை கம்மி பண்ணணும், அதுதான் உங்களோட வந்து இது.
பிரைவேட் ஆமாயா, சேல்ஸ் கம்மி பண்ணணும்யா. உடம்பு இல்ல நல்லா இப்ப இருக்கும். இல்ல ப்ரோ, சேல்ஸ் வந்து கம்மி இல்ல பண்ணணும். இப்போ திமுக வர்றதுக்கு முன்னாடி 30,000 கோடி நான் கொஞ்சம் ஆட் ஆன் 30,000 கோடி கபிலன் அது கூட ஒரே 30,000 கோடி இந்த சேல்ஸ். அது கூட நீ மேட்டர் சொல்லிட்டு அதை டீடைலா டெப்தா உட்காந்து விரிச்செல்லாம் பேசாத. நீ என்ன மேட்டர்னு நீ ஷார்ட்டா நீ சொன்ன. பிரைவேட் நடத்தினா கவர்மெண்ட் நடத்தக்கூடாதுன்னு சேர்றா. விவசாயிகளோட கோரிக்கையை ஏற்று நடப்பீங்களா? விவசாயிகளோட கோரிக்கையை நீங்க ஏத்து நடத்துவீங்களா? மைக்கன் பண்ண சொல்லு, என்ன சொல்ற? விவசாயிகளோட கோரிக்கையை ஏத்துப்பீங்களா மாட்டீங்களாடா? வர மெட்ரஸ் பையன் ஒரு நிமிஷம். ஏத்துலன்னு சொல்லு. சும்மா ஒண்ணு கூட்ட மாதிரி லொடலொடன்னு பேசாத விஜய் மாதிரி. விவசாயிகள் பல வருஷமா ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. தென்னை மர விவசாயிகளும் பனை மர விவசாயிகளும் என்னன்னு சொல்லு பார்ப்போம். அதான் கல்ல வந்து லீகலைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. இப்ப நீ தனியாருக்கு நீ அங்க விக்கிற அப்படின்னா இப்ப கல்லு நீ இறக்கிறதுக்கு நீ அனுமதி கொடுப்பியா மாட்டியா? அது இப்போ கட்சியில இருந்து நான் டிசைடிங் அடிப்பா. இப்ப நீ பதில் சொல்லு. இப்ப நீ கட்சியில இருந்து இப்ப நீ பதில் சொன்ன பதில் சொல்லு எனக்கு. இல்லையா, அந்த கொள்கையை அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்ன. இப்ப இத பத்தி அவங்க சொல்லல. அத சொன்னாங்கன்னா எனக்குமே தெரியும். நீ இப்ப அவர் கேட்கும் போது ஒயின் ஷாப்புக்கு உட்காந்து வாய்க்கிழிய வக்கனையா பேசினில்ல, அதேதான் அவங்க சொன்னாங்க. அந்த கொள்கையை அவங்க சொன்னாங்க. அது நான் சொல்றேன். இத பத்தி அவங்க வந்து ஸ்டாண்ட் எடுக்கல. மது ஒழிப்புன்றது டிவிகேவோட கொள்கையாடா? இல்ல அப்படி அவங்க சொல்லல. மது ஃபுல்லா ஒழிப்போன்னு சொல்லல. அது ரெகுலேட் பண்ணணும் அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. ரெகுலேட் பண்ணணும்னா என்ன ரெகுலேட் பண்ணணும்? நீ தனியாருக்கு கொடுப்ப. இப்ப தனிமரம் தனியா இங்க விவசாயம் பண்றவங்கள்ட்ட தென்னை மரம் இருக்கு, பனை மரம் இருக்கு. இப்ப அவங்க நாங்க கல்லு இறக்கணும். அவன் கேக்குறான், என்ன சொல்லு. இப்போ என்னோட கருத்துக்கு நீ கேட்டா நான் சொல்றேன். ஜட்டிக்குள்ள வச்சுக்க. உன் கட்சியோட கருத்து என்ன சொல்லு. கட்சியே சொல்லலையா, அத பத்தி ஸ்டாண்ட் சொல்லலையா? சொன்னாதானே எனக்கே தெரியும். மூடிக்கணும், எங்களுக்கு தெரியாது, அதனால நாங்க மூடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிரு ஷெர்லாக். அததானே சொல்றேன். அவங்க ஒன்னும் அதை பத்தி அவங்க தெளிவான அவங்க ஸ்டாண்ட் எடுக்கல. அது வந்து எலெக்ஷன் டைம்ல மேனிஃபெஸ்டோல அறிவிப்பாங்க. தெளிவு இல்லடா, அததான்டா அவர் அங்க மறைமுகமா அதான்டா சொல்ல வர்றாரு. இல்ல நாங்களும் சொல்றோம். இப்போ டிஎம்கே ஒண்ணு பண்ணுது, ஏடிஎம்கே ஒண்ணு பண்ணுது. இப்ப இதை பத்தி எல்லாம் சீமான் நிறைய பேசியிருக்காரு. அவரோட ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. நாளைக்கு ஓட்டு போடும்போது நான் இதெல்லாம் யோசிச்சு போடுவேன். நீங்க ஒண்ணுமே பண்ணல, ஆனா வாய்க்கிலேயே சிஎம்ன்றீங்க. அப்ப உங்களுக்கு எப்படி ஒரு மனுஷன் காமன் மேன் எப்படி ஓட்டு போடுவாங்க? இந்த மதுபானம் எக்ஸாம்பிளுக்கு அவர் ஒண்ணு எடுத்தாரு. எதுக்காக அவர் எடுத்தாருன்னா, உங்களுக்கு என்ன எந்த அளவுக்கு அதுல புரிதல் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. ஓகேவா? உனக்கும் புரிதல் இல்ல, உன் கட்சி தலைமைக்கும் புரிதல் இல்ல. இருந்திருந்தா மதுவை ஒழிக்கிறதா எங்களோட முதல் திட்டம் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஓகேவா? ஒழிக்க முடியாதுயா. புரிதல் இருக்கிறவனுக்கு தெரியும். அது அப்படிலாம் ஒரே நாள்ல எல்லாம் ஒழிக்க முடியாது. ஒரே கையெழுத்துல எல்லாம் மதுவை ஒழிக்க முடியாது. அது புரிதல் இருக்கிறவங்களுக்கு புரியும். ஓகே ப்ரோ, ஓகே. ஒண்ணும் இல்ல, சின்னதா அது தீர்மானத்துல இருக்கு பிங்க் மேன். அதுதான் போட்டிருக்காங்க. அவங்க இந்த மதுவால ஏகப்பட்ட பிரச்சனை வருது, உடல்நல பிரச்சனை வருது, சோசியல் ப்ராப்ளம்லாம் வருது, அதனால அதெல்லாம் நீக்கணும், அரசாங்கம் அதை மூடணும்னு சொல்லி போட்டிருக்காங்க உங்க தீர்மானத்துல இருக்கு. அது அவர் சொந்த பிரச்சனையா தெரியாம எழுதிட்டாரு. கண்டிப்பா ஷெர்லாக் அது பண்ணணும். பட் அது ஒரே நாள்ல நம்ம ஒரே கையெழுத்துல அதை பண்ண முடியாது. அது கொஞ்சம் கொஞ்சமா தான் அது மூடணும். அது 99 வருஷத்துக்கு லீஸுக்கு எடுக்க முடியும்னு சொல்லி பொதுக்குழு கூட்டம் போட்டு தீர்மானம் ஏத்த தெரியும். ஏண்டா கச்சத்தீவை உங்க அப்பா சொத்து 99 வருஷத்துக்கு நீங்க லீஸுக்கு எடுப்பீங்களா? கச்சத்தீவை எங்களால எடுக்க முடியாதுயா, மத்திய அரசால எடுக்க முடியும்யா. அதை நீங்க யாரா பொதுக்குழு கூட்டம் தீர்மானம் போடுறதுக்கு? நாங்க கோரிக்கை வைக்கிறோம் மத்திய அரசுக்கு, இதை நீங்க பண்ணி கொடுங்க அப்படின்னு. தமிழ்நாடு சார்பா எம்பின்னு இருக்கும். எம்பி மட்டும் தான் கோரிக்கை வைக்கணுமா? கட்சி சார்பா கோரிக்கை வைக்க கூடாதா? என்ன மயிறு இவரு சொன்ன உடனே போனாங்களா டெல்லிக்கு போனதுன்னா உங்களுக்கு தேநீர் விருந்து உட்காந்து குடியரசு மாளிகையில தேநீர் விருந்தா கொடுக்குறாங்க. உங்களுக்கு என்ன டெல்லிக்கு போனதுன்னா குடியரசு மாளிகையில தேநீர் விருந்தா கொடுத்தாங்க. சொன்ன உடனே ஸ்ரீலங்கா பிரசிடன்ட் கச்சத்தீவு போனாரா இல்லையா? அப்ப பெரிய மயிறு தான் அவரு. ஸ்ரீலங்கா பிரசிடன்ட் ஆல்ரெடி போறது அங்க பிளான்டு தான். நீ சும்மா யாரும் போயிருக்கா? இதுக்கு முன்னாடி எந்த பிரசிடன்ட் போயிருக்காருன்னு சொல்லுங்க கொஞ்சம். தெரிஞ்சுட்டு பேசுறா. ஸ்ரீலங்கா பிரசிடன்ட் அங்க போறது ஆல்ரெடி பிளான்டா. இந்த நாய் இதெல்லாம் சும்மா கதை. எந்த பிரசிடென்ட்டும் போனது இல்ல இதுக்கு முன்னாடி. சும்மா கதை இதெல்லாம் கிடையாது. நீ வேணா பிரசிடென்ட்டோட ஷெட்யூல் எடுத்து பாரு. ஸ்ரீலங்கா பிரசிடென்ட் போடுங்க.
டேய் சங்கீதா சும்மா இருக்குல்ல, விஜய் விஜயோட சொன்னதா ஒய்ஃப் போனா விஜய் இருக்குல்ல, சொன்னதா போனா விஜய் நான் அவ்வளவு பெரிய விஜயோட ஆள்லாம் கிடையாதுப்பா விஜய். விஜயோட ஒய்ஃப் சங்கீதா இருக்குல்ல, அது சொந்த ஊர் ஸ்ரீலங்கா தான், தெரியும்ல? விஜய் ஒன்னும் அவ்வளவு பெரிய ஆள் கிடையாதுடா. சும்மா அவனை வந்து ஸ்ரீலங்கா பிரசிடென்ட் பத்தியா போற அளவுக்கு பத்தியா வழக்கம் போல ஃபேமிலி பத்தி பேச ஆரம்பிச்சிட்டேன். அபியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பத்தியா. வழக்கம் போல கபிலன் வழக்கம் போல அபியூஸ் பண்ண ஆரம்பிக்கிற பத்தியா. இது விஜய் பொண்டாட்டி ஸ்ரீலங்கா தானடா சொந்த ஊருன்னு கேட்டேன், இது அபியூஸாடா? ஃபேமிலி பத்தி எல்லாம் ஏன் பேசுறேன்? எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு பிங்க்மேன். அப்பா பிங்க்மேன், எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. நீங்க என்ன சொன்னீங்க, நிர்மல்குமார் பேசினா விஜய் பேசின மாதிரி நீங்க நிர்மல்குமார் டெல்லியை சொல்றான், கரூர் விஷயத்துல அமித்ஷா எங்களுக்கு ஆதரவா கருத்து தெரிவிக்கிறாரு. அப்ப இந்த கருத்து வந்து விஜய் சொல்றதா? பாஜக உங்களுக்கு ஆதரவா இருக்குன்னு விஜய் சொல்றானா? இல்லையா, அமித்ஷா வந்து எந்த கருத்தும் சொல்ல கரூர் பத்தி. அமித்ஷாவை வச்சுட்டு நயினார் நாகேந்திரன் வந்து செந்தில் பாலாஜி தான் குற்றவாளி அப்படின்னு சொன்னாரு. செந்தில் பாலாஜி விசாரிக்கல அப்படின்னு கேட்டாரு. நயினார் என்ன சொன்னார்னா, கர்னூல் சம்பவத்துக்கு செந்தில் பாலாஜி தான் காரணம்னு சொன்னாரு. செந்தில் பாலாஜி தான் கொலை பண்ணா அப்படின்னு சொன்னாரு. நிர்மல்குமார் வந்து என்ன சொல்றாருன்னா பிஜேபி எங்களுக்கு சப்போர்ட்டா கருத்து தெரிவிக்கிறாங்க. விவசாயத்தை அந்த விவசாயம் மது கருத்து தெரிவிக்கல உடனே மூடி அப்படியே மெட்ராஸ் பையன் அவன் ஷெர்லாக் ஹோம்ஸ் ஒரு கேள்வி கேட்டார். அவன் அங்கேருந்து அதுல ஒரு விஷயத்த ஆட் பண்ணேன். என்ன மேட்டர்னா, நான் அந்த கல் இறக்குற மேட்டரை நான் எடுத்து வச்சு நான் அதை ஆட் பண்ணி விட்டேன். அவன் அங்கேருந்து வந்து இவன் ரெட் ட்ராகன் காப்பாத்தி விட்டான். ரெட் ட்ராகன் காப்பாத்தி விட்டு இப்ப அங்க கரூருக்கு மறுபடியும் போதும் பாருங்க. திருப்பி மது கொள்கை பத்தி பேசலாம் எல்லாத்துக்கும். இருடா, அங்க பேசி அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன்டா, என்னடா அவன் இருடா. இப்ப எங்க இருந்து இப்ப நான் ஏன் தடுக்கிறேன்னு புரியுதா? ரெட் ட்ராகன் இருடா, மெட்ராஸ் பையன் ஒரு நிமிஷம் இருங்க. ஏன் நான் தடுக்கிறேன்னா, அவன் அந்த கேள்விக்கு பதில் சொல்லல அப்படின்னா அதுக்கப்புறம் அடுத்தது நான் அலோவ் பண்ணுவேன். ஓகே நீங்க கேளுங்க அப்படின்னு. புரியுதா உங்களுக்கு? மது பத்தி கேட்டாரு. காப்பாத்துறது யாருன்னா, எப்போதுமே காப்பாத்துறது யாருன்னா இவன் ரெட் ட்ராகன். நீங்க தான் உங்களை காப்பாத்துறீங்க. இப்ப அவர் மது பத்தி பேசணும், இப்ப நெக்ஸ்ட் ஸ்ரீலங்கா பத்தி பேசணும், இப்ப கரூர் பத்தி பேசலான்ற. அதை ஒட்டி கேள்வி இருக்கா இல்ல வேற தனி கேள்வியா? இல்ல ஸ்ரீலங்கன் ஒட்டி தான், நான் ஸ்ரீலங்கா ஒட்டி தான் கேட்க போறேன். ஸ்ரீலங்கன் பிரைம் மினிஸ்டர் போனாரு, ஸ்ரீலங்காவுடைய அதிபர் போனாரு, நீங்கள் அவர் என்னத்துக்கு போனாருன்னு முதல்ல நியூஸ் தெரியுமா? சொல்லுங்க ப்ரோ. டேய் உனக்கு தெரியுமான்னு கேட்டாப்ல, தெரியும் தெரியலன்னு சொல்லு. சொல்றது சொல்லலாம் அப்புறம் இருக்கட்டும். தெரியுமான்னு கேட்டு இல்ல சொல்லுங்க ப்ரோ சொல்லுங்க. டேய் உனக்கு தெரியுமா தெரியாதாடா? எனக்கு தெரிஞ்ச நியூஸ் அல்லது இல்லை என்று பதில் சொல்ல வேண்டும். எனக்கு தெரிஞ்ச நியூஸ் சொல்றேன் ஓகேவா. விஜய் வந்து கச்சத்தீவு பேசினதுக்கு அப்புறம் அது ஸ்ரீலங்கால வந்து ஒரு பேசு பொருளாச்சு ஓகேவா. அங்க இருக்க தமிழர்கள் வந்து அதை பேசு பொருளாச்சு அங்க இருந்த இலங்கை ஓகேவா. சோ அதனால வந்து அந்த பிரசிடென்ட் வந்து தன்னை வந்து ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருந்தாரு. சோ அதனால வந்து கச்சத்தீவுல போயிட்டு இது வந்து ஸ்ரீலங்காக்கு சொந்தம்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாரு. அவ்வளவுதான். அதுதான் வந்து நடந்த விஷயம். ரெண்டு இளநியை பறிச்சு டிஸ்கஷன் பண்ணி விஜய் கூட உட்கார்ந்து டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தாரு. ஆமாயா, அது ஸ்ரீலங்கால பெரிய பேசு பொருளாச்சியா. ஒரு பேசின விஷயம் ஸ்ரீலங்கால வந்து பெரிய விஷயம் ஆச்சு. அதிர்வலையாயிடுச்சு. அவங்களுடைய நிதியை பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கச்சத்தீவுல வந்து இப்ப சைனாக்காரனுக்கு வந்து நோன்றதுக்கு இப்ப கான்ட்ராக்ட் கொடுத்திருக்காங்க ஓகேவா. அது எதனால விஜய் பார்த்து பயம், சைனாக்காரனால மட்டும்தான் விஜய் வந்து தடுக்க முடியும்ட்டு. நீ பிங்க் எடுத்துட்டு ஓலாமேன்னு வச்சுக்க, அந்த ஆளு போனது என்னன்னு ஸ்ரீலங்கன் எல்லா நியூஸ் பேப்பர்லயும் போட்டான். சைனாக்காரன் அந்த இடம் அவனோட, நான் எப்படி பார்த்தா அவன் எடுத்துக்கிற குத்தகையில இது கச்சத்தீவு தான் வருது. அதை ஆய்வு செய்யறதுக்கோசரம் தான் இந்த ஆளு போனான். உடனே உங்க ஆளுங்க எல்லாம் உட்காந்து ஓலம் கதை எழுதி. அதுதான் இவ்வளவு நாள் போகாதது ஏன் விஜய் பேசின அடுத்த நாள் போறாருன்னு தானே. அந்த இடத்துல நோண்ட போறான்ற மேட்டரே உனக்கு தெரியாது. அதை இப்ப நான் சொல்லிதான் உனக்கே தெரியும். எருமை இல்ல இப்போ இவ்வளவு நாள் போவாரு ஏன் விஜய் பேசினா அடுத்த நாள் போறாரு, அதுதான் கேள்வி. கட்சியில இருக்கிற மாவட்ட செயலருக்கு பேரே தெரியல. எருமை உனக்கு எல்லாம் எதுக்கு எருமை? அரசியல் போய் குட்டையில படுத்துக்கட, தண்ணியில படுத்து ஏச்சு வந்து வெயில இருந்து படு. அமைதியா 130 மாவட்ட செயலாளர் எல்லாரும் பேரையும் ஞாபகம் வச்சுப்பியா நீ? சும்மா ஏதாச்சும் பேசாத. இல்ல இங்க பாரு பிங்க்மேன், ஒன்னு சொல்றேன். கபிலன் கெட்ட வார்த்தை பேசினா கெட்ட வார்த்தை பண்ற. இப்ப ஒண்ணு பேசுறாரு பாத்தியா, அதே மாதிரி நீ பேசி கேட்டு இல்லையா
அந்த ஆள் அபியூஸ் பண்ணா நீ பதிலுக்கு அபியூஸ் பண்ற. அந்த ஆள் இந்த மாதிரி கிரியேட்டிவா ஒண்ணு பண்ணாரு, அது மாதிரி ஒண்ணு பண்ணி கேட்டு. எனக்கு என் ஃப்ரெண்டு போன் நம்பரே ஞாபகம் வச்சுக்க முடியாதியா? 130. நான் என்ன கேக்குறேன், நீ என்ன பேசுற? காதெல்லாம் வலிக்குதியா? அந்த மாதிரி சிரிக்காதியா நைட் டைம்ல. அந்த மாதிரி சிரிக்க இவன் வந்துட்டு சென்ட்ரல் ஜோக் பண்ணுவானா, அது காது வலிக்கலையா? எங்களுக்கு இது காது வலிக்குதா? போடாதன்னு. பரவாயில்ல பரவாயில்ல, வலிச்சாலும் பரவாயில்ல. நைட் டைம்ல அந்த மாதிரி சிரிக்காதியா அப்படின்னு சொல்றேன். வீட்லயே பயந்துட போறாங்க. இல்ல பரவாயில்ல பரவாயில்ல, சேத்துல படுத்து வச்ச எருவ மாடு, வா சொல்லு. யோ அந்த மாதிரி சிரிக்காதியா நீ. யாயோ நீ சொல்லதான் மறுபடியும் சிரிப்பு வரும். ப்ரோ வேற ஏதாவது காக்கா இருக்கா? வேற ஏதாவது சிரிச்சு முடி. இல்ல கச்சத்தீவுல உட்காந்து டிஸ்கஷன் நடத்தினாரா, உடனே அங்க அதிபர் உட்காந்து இதுல உட்காந்துக்கிட்டு இளநீ குடிச்சிட்டு டிஸ்கஷன் பண்ணி இவரை பார்த்து பயந்துட்டாங்களா? கபிலன் ப்ரோ மேல உங்களால ஷேர் பண்ண முடியுமா? ஆமாய்யா, அவ்வளவு பெரிய பேசு பொருளாச்சியா அது? ஒன்னும் தெரியாம பேசாதீங்க. ஏதாச்சும் தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுட்டு வந்து ஏதாச்சும் தெரிஞ்சுட்டு வந்து இராடே. உனக்கு உன் பஞ்சாயத்து ரொம்ப முக்கியம். இரா போட்டு விடு. அப்படி என்ன வெங்காயத்தை போடுற? அங்க என்ன எவனா மண்டே போட்டான் அவன் பனையூர்ல எவனாவது? இல்ல நான் உங்களுக்கு வீடியோ அனுப்பிச்சிருக்கேன், அதை மட்டும் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. அதை நீ மேல ஷேர் பண்ணி இல்ல கமெண்ட்ல போட்டு விடு, எங்கேயோ ஒண்ணு போட்டு விடு. அது போட முடியல தான் உங்ககிட்ட சொல்றேன். போடுங்க. பேசிட்டு இருக்கும் போது நடுநடுல மேல ஷேர் பண்ணலாமா, இது பண்ணலாமா? எத்தனை தடவை நான் சொல்றது உனக்கு? இது இப்படி பண்ற நீ நேரம் அமைதியாகிற. இந்த பூமர் துணையை தாங்க முடியல. நீ வேற எப்ப ஆரம்பத்துல இருந்து வேறு பேச்சு நிக்கிற. முக்கியமா பேசிட்டு இருக்கும் போது மேல ஷேர் பண்ணுங்க. இது நீங்க பண்ணலாமா, இது இவங்க பண்ணலாமா? ஏன் கமெண்ட்ல போட்டா இப்ப யாரும் பார்க்க மாட்டானா என்ன? நீ ட்வீட்டா போட்டுடுறானா, லைக் காட்டிய கூட தட்டி விடுறேன்டா. பேசிட்டு இருக்கும் போது நடுவில் குறுக்கும் வரும்போது நடுவில் இதை ஷேர் பண்ணுங்க, வெங்காயம் பண்ணுங்க. ஓடுகாலி இப்ப நீ காப்பாத்து. இல்ல நீ டிட்டு கூட போடியா, நான் எல்லாரையும் கெஞ்சி குத்தாடி கூட லைக் பண்ணி. ஏய் ரெட் டிராகன் பாரு, கரெக்ட்டா எஸ்கேப் ஆயிட்டான் பாரு. கரெக்ட்டா ஃப்ளோ கெட்டு போகுதுடா. ரெட் டிராகன் டென்ஷன் ஆகுது. இன்னொரு தடவை ஸ்மைலி போட்ட சரியான ஆத்திரம் வந்துடும். அப்புறம் என் மோத்த பாப்பேன். போயிட்டான் அந்த நாயை சொல்றேன். இங்கதான் இருக்கா, வந்துடும். மேல வாயா பேசுவோம். அவன் போயிட்டான். என்ன எக்கோ வேற அடிக்குது? இப்ப அடிக்குதா? ஆமா சொல்லிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு தடையும் நான் சொல்றேன். ஒரு தடவை புரிஞ்சுப்பான், 2 தடவை புரிஞ்சுப்பான். இந்த தப்பிச்சு ஓட்டான். அவனை எங்க வச்சு லாக் பண்ணணும்னு நினைச்சேன்னா, அவனை அந்த இலங்கை மேட்டர்ல வச்சு லாக் பண்ணணும்னு நினைச்சேன். நானும் அதுக்குதான் தூண்டில் போட்டேன். இந்த ரெட் டிராகன் ஆமா, இதுக்கு முன்னாடி அவன் என்னமோ லாக் ஆகல மாதிரியும். சும்மா இருங்க, அவன் மேல 1008 லாக் தொங்குது. இல்ல அதே இலங்கை வீடியோ தான் நானும் அனுப்பிச்சிருக்கேன், அததான் பார்க்க சொன்னேன். டேய் அது ஓகே தான்டா, இல்லன்னு சொல்லல. அந்த ஸ்பேஸ் போற ஃப்ளோல ஒரு ஸ்பேஸ், ஒரு கேப் வரும். அப்ப சொல்லணும் நம்ம அந்த ஃப்ளோல கட் பண்ணோம்னா அப்ப எஸ்கேப் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு இத நிப்பாட்றா. இது ப்ரூஃப் காட்டு, இத பாரு, இத பாத்துக்க. இது என்னடா இது? எந்த காலத்துல? இதெல்லாம் அவனுக்கே தெரியும்டா, எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். யார் தெரியாம கிடையாது. விஜய் ஒரு வாரம் மச்சிச்சு அந்த வீடியோ உங்களுக்கு நான் அனுப்பிச்சேன். விஜயோட அப்ப 2 ஊர் சொந்த ஊருன்றான். அவன் பிறப்பால் தமிழன் கிடையாது. உனக்கு சொந்த ஊர் ஒரு ஊர் தாண்டா இருக்கும். உங்க அப்பா ஊர் என்னவோ அது தாண்டா உங்க ஊரு. கரெக்டா? இங்க எல்லாருக்கும் யார் அவங்க அப்பா ஊரோ அதுதான் உங்களுக்கு சொந்த ஊர். கரெக்டா? இல்ல கரெக்ட் தான், சொல்லுங்க. அப்ப இங்க என்னன்னா எஸ்எஸ்சியே 2 ஊரை சொல்லி வச்சிருக்காங்க வீடியோல. என்னென்ன ஊர் ப்ரோ? ஏன் டூர் போறீங்களா? அது என்ன ஜிப்சி? அது அந்த ராமேஸ்வரம் ஒண்ணு வந்து ராமேஸ்வரம் தங்கச்சி மடம். 2 ஊரை சொல்லி வச்சிருக்கான். அவன் பிறப்பால் தமிழன் கிடையாது. எனக்கு 2வது இது கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன். இது நான் வர ஒரு நிமிஷம் மெட்ராஸ் போயேன். ஜெலட்டோ இல்லைன்னா ஷெர்லாக் எனக்கு சொல்லுங்க. எதுக்காக இந்த பாரிசால அந்த குள்ளம் எதுக்கு விஜய்க்கு முட்டு கொடுக்குறான்? அதுதான் ப்ரோ, ரூட் மீடியால வாங்கிட்டான், பணம் வாங்கிட்டான். அவன் ரூட்ல இருக்கான் பாரிசால.
சரி, ரூட் மீடியா எனக்கு கரெக்டா ஜெகதீஷ் சொன்னது இல்ல. எத்தனை வருஷம் தெரியல, ஒரு 3 வருஷம் இருக்குமா இல்ல 4 வருஷமா இருக்கும் தெரியல, இந்த பஜாஜ் ஷோரூம்ல பல்ல உடைச்சு அமுச்சு விட்டாங்களே, ஏன் எதுக்கு உடைச்சு விட்டு அமிச்சாங்க? ஆமாமா தெலுங்கர் பாருங்க அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏதோ இல்ல, கட்சியில அங்க ஏதோ போய் அந்த ஏதோ விஷயம் வாயை தான். சரி விட்டாங்க, பல்ல உடைச்சு விட்டு அமிச்சு வீடியோ போட்டான், ஞாபகம் இருக்கா? ஆமா வாயில இருந்து ஆமா, ரத்தம் வர மாதிரி. ஆமா 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 அது அங்க உள்ள வேற ஏதோ அவனுக்கு ஏதோ பர்சனல் இஷ்யூ. அது அப்படியே வந்து அது ஆக்சுவலா தெலுங்கரும் கிடையாது, அது சேட்டு கடைன்னு நினைக்கிறேன். அது தெலுங்கர்னு பட் சொல்லி இவன் விட்டான். அப்படிதான் சொன்னான்ல, அவன் அந்த மாதிரி ஆமா ரொம்ப ட்விஸ்ட் பண்ணி விட தெலுங்கர்னு பார்த்தான் இவன். அவன் இந்த சொன்னான். இலுமினாட்டி மாதிரி நினைக்கிறேன். இதாவது என்னன்னா, ஒரு இந்த பிரெயின் வாஷ் பண்றது, நான் சொல்றதுதான் உண்மை அப்படின்னு, அது இவங்க கிட்ட கான்ஸ்பிரசி இந்த கருத்து தியரிஸ்ட் வைத்து. அவனுங்க எல்லாம், இந்த கான்ஸ்பிரசி தியரிஸ்ட் ஃபுல்லா அந்த இல்ல gang. இல்ல கரெக்டா சொன்னடா. அவன் ரீசெண்டா வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கான். அது அது கட்சியாடா, கட்சி இல்ல, பின்னாடி இது 4 பேர் என்ன கட்சியாடா? டி என்னடா நியமா இருக்கு, என்னடா நெஞ்சு கணக்கு இருந்தா கட்சி என்னடா ஆரம்பிச்சிருக்கா? ஆளாளு கட்சி ஆரம்பிக்கிறீங்க, மனசாட்சியே இல்லாம. அது அட வாட்ஸ்அப் பாவிங்களா. குரூப்புங்க. அது வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கான் அவனு. அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, இந்த ரூட் மீடியா பணம் வாங்கிட்டு லாஸ்ட் 10 நாளுக்கு முன்னாடி வரைக்கும் விஜய திட்டிட்டு இருந்தாங்க. எஸ்ஐஆர் வந்து ஆதரிச்சுட்டான் அப்படின்னு. அதாவது அதுவே பொய் தான் அது. அவன் வந்து எதிர்க்கிற மாதிரி எதிர்த்துட்டு ஃபில் பண்ண சொன்னான். விஜய் வந்து துரோகம் பண்ணிட்டான்னு 10 நாள் முன்னாடி அவன் காணொலி இருக்குது, அவனோட வீடியோ ஒண்ணு இருக்குது. ஆமாமா நானும் எனக்கு பார்த்துட்டு ஒரு இருந்தேன். டவுட். கரெக்ட் தான். பீஸ்ட் ஆமா படத்துக்கு அலிமா அபிபோவுக்கு டீகோட் பண்ண ஒரே ஆளு. நம்மளாம் இங்க டீகோட் பண்ணோம்னா அது வேற ஜிப்சி. இல்ல கபிலன், அது ரொம்ப ஈஸி. அவனே விஜய் வச்சு அவன் ஒரு என்ன இவன் வந்து ஒரு இல்ல ஜிப்சி, இலுமினாட்டி அப்படின்னு சொல்லி டீகோட் நிறைய பண்ணி இல்ல வச்சிருக்கான். அதை எடுத்து இல்ல போட்டாலே அந்த இல்ல நீ வீடியோ, சொன்னதானுங்கன்னா இல்ல முடிஞ்சு ஜிப்சி, போச்சு. அதை நீங்க பாத்துறீங்களா? அவன் டீகோட் பண்ண விதத்தை பாத்தீங்களா நீங்க? பாத்திருக்கேன். இவன் இவன் ஜிப்சி, இவன் காட்டுற அந்த ஐ சிம்பிள். ஆமா அது நான் சிவகார்த்திகேயனே வந்து அதை பாட்டு கபிலா சும்மா தான் ஃபுல்லா. எழுதியிருக்கான். இல்ல சிவகார்த்திகேயன் அதை பாட்டு சும்மா தான் எழுதுனான். இவனுங்க வந்துட்டு என்னமோ பெரிய புளுத்தி மாதிரி பேசிட்டு இல்ல இருந்தானுங்க. பாஷா பாய், நம்ம ஞாபகம் இருக்கா, நம்ம ஸ்பேஸ்ல உட்காந்து டீகோட் பண்ணிட்டு இருந்தோம் அந்த பாட்டெல்லாம். டேய் என்னடா அவன் இவன் நம்ம நீ எல்லாம் என்னடா பண்றாங்க பாரு, ஒருத்தன் எப்படி அரசியல் பண்றான் பாரு அதை வச்சு அப்படின்னு. சத்தியமா சொல்றேன் ஜிப்சி, எனக்கெல்லாம் நான்லாம் மிரண்டு போயிட்டேன். இப்படிலாம் ஒரு மூளை வேலை செய்யுமான்னு. எனக்கு இன்னொரு டவுட், அவன் பாக்குறதுக்கு என்ன ஒரு 3 அடி 4 அடி இருப்பான்னு நினைக்கிறேன். கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி குழந்தையே இருக்கு அவனுக்கு. ஆத்தி இல்ல, ஸ்கூலுக்கு போற மாதிரி தான் இருக்கிறான் இன்னும் பாக்குறதுக்கு. அவன் மெண்டல் கழுத்து கடிச்சு வச்சிருவான். இல்ல நான் அவன் ட்விட்டர்ல இருக்கான மட்டும் பாருங்க, நம்ம கலாய்க்கலாம். இலுமினாட்டியை சப்போர்ட் அவனை பண்ண அவனை வந்து யாரோ இவன் ஒருத்தவங்க சொன்னாங்க, அவங்க பெண்ணா இருந்து ஆனா மாதிரி இருக்கிற மாதிரி சொன்னாங்க. பட் அது என்னன்னு தெரியல. என்னமோ இருக்குதான். இல்ல 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 அதெல்லாம் இல்ல இல்ல ப்ரோ, அதெல்லாம் இல்ல ப்ரோ. எனக்கு என்னன்னாங்க, அவனை நான் 2017லயோ 16லயோ நான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். அவனை நான் வந்து பார்த்தேன். இது என்னடா இது பேச்சும் சரியில்லை, ஒரு மாதிரியா இருக்கு. ரெண்டாவது இது என்னமோ இந்த கான்ஸ்பிரிட்டி வச்சுக்கிட்டே இதை வச்சுக்கிட்டே ஒன்னு உருட்டிட்டு இருந்தான். முன்னாடி நாம் தமிழ் கட்சியில இருந்தான்னு நினைக்கிறேன். கரெக்டா? 2016 அப்புறம் திடீர்னு பார்த்தோன்னா ஜிப்சி என்ன அடிச்சிட்டாங்க இங்க பாருங்க அப்படின்ட்டு வாயில பல்லு உடஞ்சு போய் வாயில ரத்தம் விட. எனக்கு என்னன்னா, அது என்னடா அது கரெக்டா விஜய்க்கு முட்டு கொடுக்குறனா மட்டும் திடீர்னு எங்கேருந்து வரானுன்னே தெரியல. ரொம்ப நாளா விஜய் போட்டு அடிச்சிருப்பானுங்க, திடீர்னு பார்த்தா விஜய்க்கு முட்டு கொடுக்குறான். ஆமா அவர் சொன்ன மாதிரி தான். 10 நாள் முன்னாடியே அடிச்சது நான் பார்த்தேன், வீடியோ இருக்கு. 10 நாள் முன்னாடி நான் பார்த்த வீடியோ இருக்கு. இந்த நேரத்துல நான் இங்க சொல்றேன்னா, நாளைக்கு எலெக்ஷனுக்கு பிரச்சாரம் பண்றேன்ற பேர்ல ஆன்லைன்ல உட்காந்து யூடியூப்ல உட்காந்து இந்த யூடியூப்ல கான்ஸ்பிரசி பேசுற மாதிரி இங்க உட்காந்து பண்ணானா பாத்துக்க, உன்னை விட தாண்டி இங்க பேசுறான்லாம் இருக்கு பாத்து. இல்ல அதுதான் அவனுங்கெல்லாம் அவனுங்கெல்லாம் என்ன கேங்கன்னா ப்ரோ, அவனுக்கு ஒரு 1000 பேர் 2000 பேர் அவனுக்கு ஃபாலோவர்ஸா இருப்பானுங்க. அவன் சொல்றதை கேட்டு அப்படியே வாழ்ந்துட்டு இருப்பானுங்க. அவனுக்கு ஓட்ட வாங்குறதுக்கு இந்த விகடன் டிவில வேலை பார்த்தானே ஒருத்தன், அவன் தானே ஒல்லியா? இல்ல நான் இவனு சொல்றேன், பாரிசாலன் மாதிரி ஆளுங்களை சொல்றேன். இல்ல பாரிசாலன் கூட ஒருத்தன் இருப்பான், அவன் ஆங்கர் மாதிரி முன்னாடி ஆப்போசிட்ல இருப்பான். அவன் பரிதாபங்கள் முன்னாடி வருண் தான். பரிதாபங்கள் பிளாக் ஷிப், விகடன், பரிதாபங்கள்ல வீடியோ பண்ணிட்டு இருந்தான். வேற எங்கேயும் வேலை செய்யறான். வருண் டாக்ஸ் சொல்லி ஒரு சேனல் ஆரம்பிச்சு அதுல பேசிட்டு இருக்காங்க 2 பேரும். இல்லடா எனக்கு அவங்க 2 பேரும் மூலம் தானே எனக்கு சந்தேகம். இப்போதான் ஜோடியாவே சுத்துறாங்க, பாப்போம். நான் சொல்லிட்டேன், விஜய் தான் நமக்கு டார்கெட், நீ எல்லாம் எனக்கு சீன்லயே கிடையாது. ஆனா அவனுக்கு முட்டு கொடுத்து நீ வந்தீங்கன்னா உனக்கு உதப்பேன், அவ்வளவுதான் மேட்ரு. விஜய்க்கு முட்டு கொடுக்க வந்தா உதைப்பேன். சும்மா இந்த கான்ஸ்பிரசி தெரியலாம் இதெல்லாம் வந்து இதைத்தான் வேற மாதிரி இங்கிலீஷ்ல வச்சு உருட்டிட்டு இருக்கிறான். அவன் பேர் யாரு தெரியுமா? அவன் பேர் என்னடா, அந்த விக்கிபீடியாவுக்கு பிறந்தவன், மதன் கௌரி. அந்த அது
மடகௌரி இல்ல கபிலன் ப்ரோ ரீசெண்டா தான் வீடியோ போட்டிருக்கானா அவன் பாரி நல்லா இருக்கு. மட உதி மதன் கௌரி நல்லா இருக்கே. நல்லா இருக்கியா? மதன் கௌரி நீ என்ன எடுத்துரு, மதன்ல என்ன எடுத்துரு, கௌரின்னு வச்சுக்க என்ன, அத ஸ்பீடா சொல்லி பார்ப்போம். ஓயாலமணி ஸ்டைல்ல மடகௌரி 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 மடகௌரி. இப்ப மடக்கு ஊதிய ஸ்பீடா சொல்லு. மடகுதி மடகுதி